ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை குதிரையும் பொறாமை கொண்ட கழுதையும். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு போர் வீரன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் வளர்த்துட்டு வந்தான். அவன் குதிரைக்கு மட்டும் நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு வந்தான். ஆனால் கழுதைக்கு எதுவுமே கொடுக்கல. அந்த கழுதை நினைச்சிட்டு இருந்துச்சான், நாம இவனுக்காக எவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறேன், துணிமணிகள்லாம் அழுக்கு துணியெல்லாம் நாங்கள் தூக்குறோம், ஆனால் என்னையும் கவனிக்க மாட்டேங்கிறான், ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிற குதிரைக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறானே, இவ்வளோ கவனிக்கிறானே அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப பொறாமப்பட்டுச்சான். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு போர் ஆரம்பிச்சுதான். அந்த போர் வீரன் என்ன பண்ணனா, அந்த குதிரையோட போருக்கு போனானா. அப்ப போருக்கு போய் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு திரும்பி வந்தான ஊருக்கு. அப்ப பார்த்தா அந்த குதிரையோட கால்ல அடிபட்டு இருந்துச்சான். ரொம்ப வலியெல்லாம் துடிச்சிட்டு இருந்துச்சான். கழுதை என்ன பண்ணிச்சான், அந்த குதிரையை பார்த்துச்சான். என்னடா இது கால்ல அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நட்டுருக்கு, இவ்வளோ இதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து கவனிச்சா நட்டுருக்கு அந்த போர் வீரன். அப்ப இந்த குதிரை என்ன பண்ணிச்சா, ரொம்ப வலியால துடிச்சிட்டு இருந்துச்சான். கழுதை என்ன பண்ணிச்சா, அது பக்கத்துல போய் அதை விசாரிச்சுட்டு, உனக்கு வலி எப்படி இருக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு அதுதான் மன்னிப்பு கேட்டுச்சான். என்னை மன்னிச்சிரு நண்பா, நான் உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே குதிரை என்ன சொல்லிச்சான், பரவாயில்ல நண்பா, வா இனிமேல் நான் நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நண்பர்களா சேர்ந்து இருந்தாங்களாம். இந்த ஸ்டோரியில உங்களுக்கு குதிரை பிடிக்குமா கழுதை பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்